குறைந்தது 50 பேர் பலி. ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகை சீரமைப்பு. 90 விழுக்காட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லை. பள்ளி சீருடையில் ஜாலோர் கமிலாங் சின்னம் சர்ச்சையாக்க வேண்டாம் என பிரதமர் கோரிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ரேணுகா சுகுமாரன். குலுங்கியது மியான்மர். 7.7 மேக்னிடியூட் ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் அந்நாட்டை உலுக்கியது. அதிர்வினால் மெண்டலேயில் பள்ளிவாசல் இடிந்ததில் 50 பேர் உயிரிழந்தனர். மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளான தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம் ஆகியவற்றிலும் உணரப்பட்டது. சகாயங்களிலிருந்து வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்த அந்த நிலநடுக்கம் மியான்மர் நேரப்படி பிற்பகல் 12:50 மணிக்கு நேர்ந்தது. தலைநகர் நெபிட்டோவும் யங்கோனும் கடுமையாக அதிர்ந்ததில் பள்ளி, அலுவலக கட்டடங்கள் சில இடிந்து விழுந்தன. சீட்டுக்கட்டு போல கட்டடங்கள் சரிந்ததாக ஊடகங்கள் குறிப்பிட்டன. மெண்டலேவையும் யங்கோனையும் இணைக்கும் முதன்மை சாலையும் கடும் சேதமுற்றது. மியான்மரை தொடர்ந்து சீன பெருநிலத்தின் யூனான் வட்டாரத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.9 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் அங்கு உலுக்கியது. லாவோஸ் தலைநகர் வியன்டியானில் உயரமான கட்டடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. வியட்நாமின் ஹானோய், ஹோச்சி மின் சிட்டி ஆகியவற்றிலும் அடுக்ககங்களில் வசித்தோர் நிலநடுக்கத்தை உணர்ந்தனர். மியான்மரை தொடர்ந்து தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கையும் ரிக்டர் கருவியில் 7.1 மேக்னிடியூட்டாக பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. நிலநடுக்கத்தின் அதிர்வால் கட்டுமானத்தில் இருந்த 30 மாடி கட்டடம் ஒன்று சரிந்தது. அதில் 3 தொழிலாளர்கள் பலியான நிலையில் 43 பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேங்காக்கில் அவசர நிலையை அறிவிக்குமாறு பிரதமர் பெத்தோங்தான் ஷினவாத் உள்துறை அமைச்சரை இன்று பணித்துள்ளார். புகெட்டிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த அவர் பேரிடர் குறித்து அறிந்ததும் அதனை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பேங்காக் திரும்பினார். இன்று மாலை தலைநகரில் நடைபெற்ற அவசர கூட்டத்திற்கு தலைமையேற்ற அவர் பேரிடர் உதவி மீட்பு நடவடிக்கையை உடனடியாக முடுக்கிவிடுமாறு உத்தரவிட்டுள்ளார். மியான்மரை உலுக்கிய நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாய்லாந்தில் அடுத்த 2 மணி நேரத்திற்குள் உணரப்படும் என ஆய்வாளர்கள் முன்னதாக கணித்திருந்ததை அவர் சுட்டினார். அந்த அதிர்வலைகள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நிலைத்திருக்கும். ஆகவே பேங்காக் மற்றும் சியாங்மாயில் வானுயர் கட்டடங்களில் இருக்கும் மக்களை பாதுகாப்பு கருதி அங்கிருந்து வெளியேறுமாறு பெத்தோங்தான் அறிவுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மூடப்பட்டன. தலைநகரின் சில முக்கிய மெட்ரோ இலகு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. மியான்மர் நிலநடுக்கம் பினாங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கொம்தார், ஜார்ஜ் டவுன், பட்டர்வுட் ஆகியவற்றில் அடுக்ககங்களில் வசிப்போர் நில அதிர்வை உணர்ந்தனர். பட்டர்வுட் மற்றும் ஜார்ஜ் டவுன் லெபோ பந்தாய் தீயணைப்பு மீட்பு நிலையங்கள் இதுகுறித்து பிற்பகல் 2:44 மணிக்கும் 3 மணிக்கும் 2 அழைப்புகளை பெற்றன. அதனைத் தொடர்ந்து லெபோ பந்தாயிலும் பத்தவுவத்தில் உள்ள அடுக்ககத்திலும் தீயணைப்பு மீட்பு படை கண்காணிப்பை மேற்கொண்டது. அங்கு நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாக அது தெரிவித்தது. ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகை சீரமைக்கப்படுவதால் 85 முதல் 90 விழுக்காட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் தரப்பினர் அதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என டத்தோஸ்ரீ அன்வார் உத்தரவாதம் அளித்தார். குறிப்பிட்ட எரிபொருள் உதவித்தொகை சீரமைப்பால் பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த செயல்முறை வெளிநாட்டு பதிவு எண்கள் கொண்ட வாகன ஓட்டுநர்களையும் அதிக வருமானம் ஈட்டுபவர்களையும் உட்படுத்தியிருப்பதாக அவர் விளக்கினார். அதனை முன்னிட்டு துல்லியமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகை சீரமைப்பு குறித்து இவ்வாண்டின் பிற்பாதியில் நாடாளுமன்ற தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர்.
மாணவர் சீருடையில் ஜாலோர் கமிலாங் சின்னம் அணிவிக்கப்படும் செயலாக்கத்தை சர்ச்சையாக்க வேண்டாம். பள்ளி பருவம் முதலே மாணவர்கள் மத்தியில் தேசப்பற்றை விதைக்கவும் மலேசியா எனும் அடையாளத்தை ஓங்குவிக்கும் வகையிலும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைச்சரவை ஏகமானதாக ஒப்புதல் வழங்கியதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மாணவர் சீருடையில் தேசிய கொடி சின்னத்தை அணிவிப்பதில் எந்த சிரமமும் இல்லை. அது அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதையடுத்து அணிவது மட்டுமே மாணவர்களின் வேலை. அத்தகைய நடவடிக்கையை நிறைய அண்டை நாடுகள் எப்போதோ தொடங்கிவிட்டன. அவற்றை கண்டால் நாம் இவ்விவகாரத்தை தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி இருக்க மாட்டோம். நன்கு ஆராய்ந்த பின்னர் நாட்டின் மீதான பற்றையும் பக்தியையும் சிறுவர்களிடையே இளம் வயதிலேயே விதைக்கும் வகையில் இப்போது அரசும் சீருடையில் ஜாலோர் கமிலாங்கை அணியும் முனைப்பை மேற்கொண்டுள்ளது. அது குறித்து கல்வி அமைச்சு தம்மிடம் பரிந்துரையை முன்வைத்த போது அமைச்சரவை ஒப்புதலுடன் அதனை உடனடியாக செயலாக்குமாறு தாம் கூறியதாக பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் 2025 மதானி ஈகை திருநாள் கொண்டாட்டம் நாட்டின் 8 மாநிலங்களில் நடத்தப்படவிருக்கிறது. தேசிய அளவிலான நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் ஏப்ரல் 5ஆம் நாள் மலாக்காவில் நடைபெற உள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். 2025 மதானி ஈகை திருநாள் கொண்டாட்டம் வரும் ஏப்ரல் 6ஆம் நாள் ஸ்லாங்கூரிலும், பஹாங்கில் 11ஆம் தேதியும், கிளாந்தான் மற்றும் பினாங்கில் 12ஆம் தேதியும் நடைபெறும். அதோடு அந்த தொடர் விருந்தோம்பல் சரவாக்கில் ஏப்ரல் 19ஆம் தேதியும், பேராக்கில் 25ஆம் தேதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 27ஆம் தேதி பர்லிஸில் ஈகை திருநாள் கொண்டாட்டம் நிறைவை நாடும். மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாக இந்த ஈகை திருநாள் கொண்டாட்டம் அமைய உள்ளது. ஆகவே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் ஓங்கச் செய்யும் இந்த விருந்தோம்பலில் கலந்து சிறப்பிக்குமாறு டத்துஸ்ரீ அன்வார் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதற்கிடையில் ஸ்லாங்கூர் மாநில நோன்பு பெருநாள் கொண்டாட்ட ஆயத்தங்களை பிரதமர் நேரில் சென்று பார்வையிட்டார். ஸ்லாங்கூர் ஷாலாம் PKNS கட்டடத்தில் 2025 ஈகை திருநாள் கொண்டாட்டம் நடைபெறவிருக்கிறது. அங்கு திரண்டிருந்த 300க்கும் மேற்பட்ட வணிகர்களையும் பொதுமக்களையும் சந்தித்த டத்துஸ்ரீ அன்வார் அவர்களோடு அளவலாவினார். பொதுமக்கள் சிலர் பிரதமருடன் தம் படங்களையும் எடுத்துக்கொண்டனர். முன்னதாக ஸ்லாங்கூர் ஷாலாம் செக்ஷன் 16 ராஜாத்துன் ஊடா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் பிரதமர் PKNS கட்டடத்துக்கு வருகையளித்தார். இந்நிலையில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்புவோர் சாலைகளில் பாதுகாப்பாக பயணிக்க வலியுறுத்தப்படுகின்றனர். ஈகை திருநாளை மகிழ்ச்சியாக குடும்ப உறவுகளுடன் கொண்டாட விவேகமான பயண திட்டமிடல் அவசியம் என டத்துஸ்ரீ அன்வார் பொதுமக்களுக்கு நினைவுறுத்தினார். அண்மைய ஆண்டுகளில் பெருநாள் கால சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதால் சாலை பயணர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பயணிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். நோன்பு பெருநாள் காலத்தில் சாலைகளில் வழக்கத்துக்கு மாறாக அதிகரிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை சமாளிக்க மலேசிய நெடுஞ்சாலை வாரியமும் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனமும் முழு ஆயத்த நிலையில் உள்ளன. வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பையும் வசதிகள் நிறைவாக இருப்பதையும் உறுதி செய்யும் கடப்பாட்டை அவர்கள் கொண்டிருப்பதை பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி சுட்டினார். நெடுஞ்சாலையில் விரும்பத்தகாத சம்பவம் நிகழ்ந்தால் அவசர உதவிகளை வழங்கும் ரோந்து படையினர் உடனடியாக களமிறங்க வேண்டும். நோன்பு பெருநாளின் போது நெடுஞ்சாலைகளில் அதிகரிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை சமாளிக்க கையாளவிருக்கும் முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சருக்கு பிளஸும் LLMும் உரிய விளக்கங்களை வழங்கின. 2 நாட்களுக்கு 50 விழுக்காடு சாலை கட்டண கழிவு அறிவிக்கப்பட்டிருப்பதை டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் சுட்டினார். 2 நாட்களுக்கு கனரக வாகனங்கள் நெடுஞ்சாலைகளை கடக்க சாலை போக்குவரத்து துறை JPJ அனுமதி மறுத்திருக்கிறது. அவசர தேவையில்லா எந்த ஒரு பணியும் இம்மாதம் 24 தொடங்கி ஏப்ரல் 7 வரையில் அங்கு மேற்கொள்ள முடியாது. சாலை சேதமடைவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட வரம்பை காட்டிலும் கூடுதல் எடையை ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகள் முக்கிய காரணமாக உள்ளன. அந்த சிக்கலை கையாளும் அணுகுமுறை குறித்து சிறப்பு பணிக்குழு வாயிலாக பொதுப்பணி அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் கலந்துரையாடுவதாக டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி குறிப்பிட்டார். சுங்கைபுலோவில் 2025 நோன்பு பெருநாளை முன்னிட்டு நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை கண்காணித்த பின்னர் அமைச்சர் ஊடகத்தாரிடம் பேசினார்.
நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டின் முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஆயினும் போக்குவரத்து சீராக இருப்பதை மலேசியா நெடுஞ்சாலை வாரியம் மேற்கொண்ட ஆய்வின் வழி உறுதிப்படுத்தியது. இன்று காலை 11:30 மணி வரை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையிலும் குவாலலம்பூர் காராக் நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து சீராக உள்ளது. ஆயினும் அந்த நெடுஞ்சாலைகளில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகரித்ததாக மலேசியா நெடுஞ்சாலை வாரியம் குறிப்பிட்டது. போக்குவரத்து குறித்த அண்மைய நிலவரங்களை அறிய பொதுமக்கள் திரையில் காணும் எண் அல்லது அகப்பக்கத்தை நாடலாம். விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பயணிகளே, உங்களிடம் ஒரு கோரிக்கை. கணிக்க முடியா போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணம் நெடுகிலும் ஏற்படும் சம்பவங்கள் குறித்து அதிகார தரப்பிடம் தெரிவித்து அவர்களுக்கு உதவுமாறு புக்கெட் அமான் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி கேட்டுக்கொண்டார். சாலைகளில் ஏற்படும் விபத்துகள் அல்லது அவசர சம்பவங்கள் குறித்து அலைபேசி வாயிலாகவோ சம்பவத்தை விவேக பேசியில் பதிவு செய்தோ புகார் அளிக்குமாறு டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி கூறினார். அது பற்றி அவர்கள் அருகிலுள்ள மாவட்ட போலீஸ் தலைமையகம், போலீஸ் நிலையம் அல்லது நடவடிக்கை அறைக்கு அழைத்து தகவலை தெரிவிக்கலாம். அதன் மூலம் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வு துறையால் விரைந்து விபத்துகளை அடையாளம் கண்டு போக்குவரத்து நெரிசலை களைய இயலும். ஈகை திருநாளை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் 24ஆம் ஓப்ஸ்லாமட் சோதனைக்காக JSPTயின் ஏறத்தாழ 7000 அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி குறிப்பிட்டார். இதனிடையே பேராக்கின் முக்கிய பகுதிகளில் விபத்து விகிதத்தை குறைக்கவும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யவும் ஓப்ஸ்லாமட் சோதனை நடவடிக்கை நடத்தப்படுகிறது. இன்று முதல் அம்மாநிலத்திற்கு பயணிப்போரின் எண்ணிக்கை 20 முதல் 30 விழுக்காடு வரை அதிகரிக்கக்கூடும் என பேராக் போலீஸ் தலைவர் தெரிவித்தார். நோன்பு பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு பேராக் முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளில் 30 லட்சம் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் பினாங்கில் நடத்தப்படும் ஓப்ஸ்லாமட் சோதனை நடவடிக்கையில் இம்முறை அதிக விபத்துகள் மற்றும் சாலை நெரிசல் நேரும் 8 இடங்களில் கவனம் செலுத்தப்படுகிறது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை, ஜலான் புருசஹான் ஃபேரி, ஜலான் குலேம் ஆகியவை அவற்றுள் அடங்கும். சிவப்பு விளக்கை மீறுதல், அவசர பாதையை பயன்படுத்துதல் போன்ற வாகனமோட்டிகள் அடிக்கடி புரியும் குற்றச்செயல்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என பினாங்கு போலீஸ் துணைத் தலைவர் குறிப்பிட்டார். நாளை தொடங்கும் இந்த சோதனை நடவடிக்கையில் 331 போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவர். இதனிடையே நோன்பு பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு தத்தம் கிராமங்களுக்கு திரும்புவதற்காக ஆயிரக்கணக்கான தாய்லாந்து நாட்டவர்கள் கிளாந்தான் ரந்தோ பஞ்சாங் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் பாதுகாப்பு வளாகத்தில் குவிந்தனர். கடப்பிதழ் சோதனைக்காக அதிகாலை 5:30 மணிக்கே அவர்கள் வரிசை நிற்கத் தொடங்கியது ஆர்டிஎம் நடத்திய கண்காணிப்பில் தெரியவந்தது. அதனால் ICQS குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் பாதுகாப்பு வளாகத்திலிருந்து நாட்டின் எல்லை வரை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை நெரிசல் ஏற்பட்டது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கான பயண தடையை தவிர்க்க நிலுவையில் உள்ள வரியை சரிபார்த்து செலுத்துமாறு LHDN நாட்டு மக்களை நினைவுறுத்தியுள்ளது. 1967 வருமான வரி சட்டம் மற்றும் 1976 சொத்துடைமை லாப வரி சட்டத்திற்கு இணங்க அந்த பயண தடை விதிக்கப்படும் என உள்நாட்டு மொத்த வருமான வரி வாரியம் தெரிவித்தது. நிலுவையில் உள்ள வரியை முறையாக செலுத்தாத தனிநபர் அல்லது நிறுவனங்களை சார்ந்தோர் மலேசியாவை விட்டு வெளியேற தடை விதிக்க LHDNக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே திரையில் காணும் அகப்பக்கத்தின் வாயிலாக வரி செலுத்துவோர் நிலுவையில் இருக்கும் வரியை சரிபார்த்து கொள்ளுமாறும், ஒருவேளை தொடர்புடையோருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல பயண தடை விதிக்கப்பட்டிருந்தால் அதனை அகற்றுவதற்கான கோரிக்கையை முன்வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு மக்கள் www.hasil.gov.my அல்லது 389111100 எனும் எண்களில் ஹாசில் தகவல் அழைப்பு மையத்தை நாடலாம். 1478 பெருநாள் கால விலை உச்சவரம்பு திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற புகார்களின் எண்ணிக்கை அது. அவற்றுள் 378 புகார்கள் இன்னமும் விசாரணையில் உள்ளதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சலே தெரிவித்தார்.
பொருட்களின் விலைப்பட்டியலை வைக்க தவறியது மற்றும் உச்சவரம்பு விலைக்கு மேல் பொருட்களை விற்பது குறித்து புகார்கள் பெறப்பட்டன. திபகற்பத்தில் 24 பொருட்களுக்கு உச்சவரம்பு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் 15 நாட்களுக்கு அவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட விலைக்கு அதிகமாக விற்றுதல் கூடாது. மார்ச் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரையில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அதிகமாக அப்பொருட்களை விற்றால் பொதுமக்கள் வியாபாரிகள் மீது புகார் அளிக்கலாம். அதனை அடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் ஃபுசியா சலி விவரித்தார். இளையோர் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்குபவர்கள். இன்றைய நவீன யுகத்தில் இளையோரின் வளர்ச்சியில் இலக்கவியலின் பங்கு அசைக்க முடியாத ஆற்றலாக உருவெடுத்துள்ளது. அதனை நன்முறையில் பயன்படுத்தி தங்களுக்கென வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு முன்னேற்ற பாதையில் தடம் பதித்திருக்கும் இளையோர்களுடன் இவ்வார வசந்தம் சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2லும் விரித்து அலைவரிசையிலும் ஒளியேறுகிறது. வசந்தம் உங்கள் இல்லம் நாடி. பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கவும், என்றால் வர்த்தக விமானங்கள் இயங்கும் போதே நாட்டை விட்டு வெளியேறவும் தென் சூடானில் உள்ள மலேசியர்களுக்கு வெளியுறவு அமைச்சு இந்த அறிவுறுத்தலை முன்வைத்துள்ளது. தென் சூடானில் அரசியல் நெருக்கடி முற்றி வன் செயல்கள் ஓங்கியுள்ளன. அங்கு நடப்பு நிலைமையையும் பாதுகாப்பு சூழலையும் கென்யா தலைநகர் நைரோபியில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வாயிலாக வெளியுறவு அமைச்சு கண்காணித்து வருகிறது. அதேவேளை தென் சூடானில் உள்ள மலேசியர்களை அது தொடர்பு கொண்டும் வருகிறது. ஐநா போலீஸ் படையின் கீழ் பணியாற்றும் அரச மலேசிய போலீஸ் படையின் 18 அதிகாரிகள் நிலைமை குறித்து அந்த உலக அமைப்புடன் கலந்தாலோசிக்கப்படுவதாகவும் விஸ்மா புத்ரா குறிப்பிட்டது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தென் சூடானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும்படியும் மலேசியர்களுக்கு வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியது. 8 நாட்கள் கடும் போராட்டத்திற்கு பின் தென்கொரியா உய்சங்கில் காட்டுத்தீ 95 விழுக்காடு கட்டுப்படுத்தப்பட்டது. தீயை முழுமையாக அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். உய்சியாங்கின் தென்கிழக்கு பகுதியில் லேசாக மழை பொழிவதால் ஓரளவுக்கு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. பல இடங்களுக்கு வேகமாக பரவிய காட்டு தீயை அணைக்க போராடிய தீயணைப்பு வீரர்களுக்கு அது மன நிம்மதியை அளித்தது. தென்கொரிய வரலாற்றிலேயே இது மிகவும் மோசமான காட்டு தீயாக கருதப்படுகிறது. உய்சியாங்கின் பிற பகுதிகளில் பரவும் தீயை கட்டுப்படுத்த 40 உலங்கூர்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2100 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுகின்றனர். அதனை கொரியா வனத்துறை உறுதி செய்ததாக யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை பரவ தொடங்கிய கோர தீ அந்நாட்டின் தென்கிழக்கு பகுதிகளை தீக்கிரையாக்கியது. அதில் 28 பேர் உயிரிழந்தனர். ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள யேமனின் சில பாகங்களில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியதாக ஐயுறப்படுகிறது. இன்று காலை தலைநகர் சனாவின் சுற்றுப்பகுதிகள் உட்பட மேலும் சில இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கையும் சேத மதிப்பும் இன்னும் தெரிய வரவில்லை. 17 முறை நடத்தப்பட்ட அந்த வான்படை தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் காரணம் என ஹூத்தி சாடியுள்ளது. ஹூத்தி கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் உள்ள யேமனில் கடந்த 15ஆம் தேதி தாக்குதல்கள் மீண்டும் தொடரப்பட்ட நிலையில் இன்று நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் மிக மோசமானதாக கருதப்படுகிறது. தலைநகர் சனாவில் உள்ள அனைத்துலக விமான நிலையம், இராணுவ முகாம், ஹொடேடா நகரின் செங்கடல் துறைமுகம், சாடா, யெமன்ஸ் அல்ஜஃப், அம்ரான் மற்றும் மாரிப்பில் உள்ள அரசாங்க செயலகங்கள் மீது அடுத்தடுத்து வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகத்தை காட்டிலும் நடப்பு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படையெடுப்புகளையும் போர்களையும் கையாளும் விதம் கடுமையாக இருப்பதாக செய்தி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ட்ரம்பின் உத்தரவின் கீழ் போர் மூண்ட நாடுகளின் முக்கிய நகரங்களிலும் இராணுவ தளத்திலும் குண்டுகள் அடைமழையாக கொட்டுகின்றன. எகிப்தில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட சுற்றுலா நீர்மூழ்கி செங்கடல் கரையில் மூழ்கியது உறுதிப்படுத்தப்பட்டது. சிறார் 2 உட்பட ரஷ்ய குடிமக்கள் 60 உயிரிழந்தனர். அதில் இருந்த மேலும் 39 சுற்றுப்பயணிகள் மீட்கப்பட்டதாக வட்டார ஆளுநர் தெரிவித்தார்.
தங்கும் விடுதி ஒன்றில் இருந்து இயங்கிய சின்பாட் நீர்மூழ்கியில் ரஷ்ய சுற்றுப்பயணிகள் 45 பேர் பயணம் செய்தனர். ரஷ்ய குடிமக்கள் 5 அந்த பேரிடரில் மாண்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் டாஸ் கூறியது. ஆனாலும் 6 அதில் இருந்ததாகவும் 6ஆம் ஆள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் எகிப்து ஊராட்சி அதிகாரிகள் குறிப்பிட்டனர். ஒரு நேரத்தில் 50 பயணிகளை அந்த நீர்மூழ்கி ஏற்றிச் செல்ல இயலும் என்றாலும் நேர்வின் போது எத்தனை பணியாளர்கள் சுற்றுப்பயணிகள் அதில் இருந்தனர் என்பது இன்னமும் தெரிய வரவில்லை. நீர்மூழ்கி மூழ்கியது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. #18 துபாய் 2025 அறிமுகத்துடன் துபாயில் கோலாகலமாக தொடங்கியது ஈகை திருநாள் கொண்டாட்டம். கடந்த 25ஆம் நாள் தொடங்கிய அந்த 13 நாள் நிகழ்ச்சியில் பேரளவிலான வான வேடிக்கைகள், அனைத்துலக கலைஞர்களின் இசை விழா உட்பட குடும்பத்தினருடன் கொண்டாட பல்வேறு அங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெருநாளாக மட்டுமன்றி குடிமக்களை ஒன்றிணைக்கும் விழாவாகவும் இந்த கொண்டாட்டம் அமைந்திருப்பதாக துபாய் ஊடக மன்றத்தின் மோனா எல்மேரி குறிப்பிட்டார். #ரமடான் இன் துபாய் நிகழ்ச்சியை இலக்கவியல் வாயிலாக 1 கோடி பேர் கண்ணுற்ற வெற்றியை தொடர்ந்து இம்முறை நடத்தப்படும் #18 துபாய் 2025 புதிய சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகிலேயே ஈடில்லா முஸ்லிம் பெருநாள் தலைநகரம் என்பதை துபாய் மெய்ப்பித்திருக்கிறது. அதன் சாலைகளில் வண்ண விளக்குகள் ஒளிர்கின்றன, அலங்காரங்கள் கண்ணை பறிக்கின்றன. #18 துபாய் 2025 துபாய் வாழ் மக்களுக்கு மட்டுமன்றி சுற்று பயணிகளுக்கும் இனிய நினைவுகளை வழங்கும் என்பது திண்ணம். ஜெருசலத்திலும் மேற்கு கரையிலும் உள்ள பாலஸ்தீனர்கள் ஈகை திருநாளை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். மேற்கு கரை நகரான ஹெப்ரானில் உள்ள கடைகளிலும் சந்தைகளிலும் மக்கள் வெள்ளமென திரண்டுள்ளனர். ஆனாலும் இதற்கு முந்தைய கொண்டாட்டங்களைப் போல வர்த்தகம் இல்லை என வணிகர்கள் குறைப்பட்டனர். காசா மீதான இஸ்ரேலின் போர் மேற்கு கரையிலும் வன்முறையை பரவிட்டிருக்கிறது. அதனால் பொருளாதாரம் சீரழிந்து மக்களின் வாங்கும் ஆற்றல் குன்றி வருவதாக பாலஸ்தீன பொருளாதார அமைச்சு தெரிவித்தது. உள்நாட்டு பூப்பந்து விளையாட்டு தகவல். பயிற்சி அளிப்பை வியூகப்படுத்தும் தேசிய பூப்பந்து சங்கம் BAM-இன் முடிவு விவேகமான நடவடிக்கையாகும். ஆயினும் ஒற்றையர், இரட்டையர் பிரிவுக்கு உயர் அடைவு நிலை கொண்ட இயக்குனர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என நாட்டின் பூப்பந்து சகாப்தம் டத்தோ ராஃபி சிடேக் கருதுகிறார். உயர் அடைவுநிலை இயக்குநரை நியமிப்பதன் வழி தேசிய நிலையில் பயிற்சி அளிப்போரை பண்படுத்தவியலும். அத்துடன் மலேசியாவின் பூப்பந்து அணியை வலுப்படுத்த முடியும் என டத்தோ ராசிப் நம்பிக்கை தெரிவித்தார். ஒற்றைய பயிற்சி அளிப்பு இயக்குநராக கெனத் ஜொனசனை நியமிக்க BAM இதற்கு முன் முடிவெடுத்திருந்தது. அதேவேளை இரட்டையர் பயிற்சி அளிப்பு இயக்குநராக ரெக்ஸி மைனாக்கி முழு கவனம் செலுத்தவும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. டத்தோ ஜேம்ஸ் செல்வராஜ், டாக்டர் திம் ஜான்ஸ் போன்ற நாட்டின் பூப்பந்து முன்னோடிகள் BAM உயர் அடைவுநிலை இயக்குநராக இதற்கு முன் பதவி வகித்துள்ளனர். தங்களுக்கு இடையிலான சிக்கலுக்கு தீர்வு காண்பதில் தோல்வி. இனிவரும் போட்டிகளில் சேர்ந்து களம் காண மாட்டார்கள். சென் தாங்ஜி தோ ஈவே தேசிய கலப்பு இணையர். அண்மையில் கூடிய ஆட்டக்காரர்கள் அடைவுநிலை மீதான பணிக்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக மலேசிய பூப்பந்து சங்கம் BAM இவ்வேளையில் உறுதிப்படுத்தியது. உலக தரவரிசையில் 4ஆம் நிலையில் இருக்கும் அந்த கலப்பு இணையர் அவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாட்டை தீர்த்து கொள்வதற்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்டது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடங்கி அவர்களது உறவில் காணப்பட்ட விரிசல் 2025 அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டி வரையில் எதிரொலித்தது. அந்த போட்டியில் அவர்கள் தொடக்க சுற்றிலே வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து ஈவே அவரின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் தாங்ஜிவுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட அனைத்து நிழல் படங்களையும் அகற்றினார். சீனா நிங்பாவில் நடைபெறவிருக்கும் 2025 ஆசிய போட்டி. முதுகில் ஏற்பட்ட காயத்தினால் 1 வருட ஓய்விற்கு பின் அவ்வாட்டத்தில் களமிறங்குகிறார் தேசிய ஆண்கள் ஒற்றையர் பூப்பந்து வீரர் ஜியோங். எனினும் அதிக எதிர்பார்ப்புகளை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்றார் அவர்.
நடைபெற்ற 2024 ஆண்டிற்கான ஆசிய பூப்பந்து போட்டிக்கு பின்னர் மீண்டும் போட்டியின் சூழலை அனுபவிப்பதே தற்போது முக்கியம். அந்த 24 வயது இளம் வீரர் 2023 உலகக்கிண்ண வெற்றியாளரான தாய்லாந்தின் குன்லாவோட் விட்டிட்சனை எதிர்கொள்ள உள்ளார். கடந்த பருவத்தில் 3 ஆட்டங்களில் மட்டுமே களம் கண்ட ஜியாங் முதுகில் ஏற்பட்ட காயத்தை தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தற்காலிகமாக ஆட்டங்களிலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்டார். ஸ்பெயினிய லாலிகா பட்டியலில் தனது நிலையை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது பார்சிலோனா. இன்று அதிகாலை அரங்கேற்றம் கண்ட ஆட்டம் ஒன்றில் அவ்வணி 3-0 என ஒசாசுனாவை வென்றது. பார்சாவுக்கான 3 கோல்களில் 2ஐ முற்பாதியில் ஃபெரன் தோரஸும் டேனி ஆல்மோவும் புகுத்தினர். பிற்பாதியில் அவ்வணி ராபர்ட் லெவன்டாஸ்கி வாயிலாக 3வது கோலை பெற்றது. லாலிகா இதுவரையில் களம் கண்ட 28 ஆட்டங்களில் 20இல் அது வாகை சூடியுள்ளது. அவ்வெற்றியை தொடர்ந்து 63 புள்ளிகளுடன் அந்த பட்டியலில் உச்சம் பிடித்திருக்கிறது பார்சா. 2ஆம் நிலையை வகிக்கும் ரியால் மேட்ரிட்டுடன் ஒப்பிடுகையில் அது கூடுதல் 3 புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ளது. டென்னிஸ் உலக நாயகர் நோவாக் ஜோகோவிக் அவரின் 100வது பட்டத்தை கைப்பற்ற இன்னும் 2 வெற்றிகளே மீதமுள்ளன. மயாமி பொது விருது போட்டியின் காலிறுதியில் அந்த சர்பிய நட்சத்திரம் அமெரிக்காவின் செபஸ்டியன் கோராவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். கிராண்ட் ஸ்லாம் வெற்றியாளராக 24 முறை மகுடம் சூடியிருக்கும் ஜோகோவிக் கொர்டாவை வெல்வதில் கடும் சவாலை எதிர்நோக்கவில்லை. 6-3, 7-6 என வெற்றி ஜோகோவிக்கின் வசமானது. மியாமி பொது விருதை அவர் முதல் முறையாக 2016இல் வென்றார். 7வது முறையாக அதனை வெல்லும் இலக்கில் உள்ளார் 37 வயதான ஜோகோவிக். அரையிறுதியில் அவர் பல்கேரியாவைச் சேர்ந்த கிரிகோர் டிமோட்ரோவுடன் களம் காண்பார். குரல் உருவொன்றி நிற்றல் எல்லக தென்ன இருந்ததனை யொக்குமே உள்ளக தீச நொழி. எள்ளுக்குள் எண்ணெய் நிறைந்திருப்பதைப் போல உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவினுள் இறை ஒளி கலந்துள்ளது. ஆன்மாவே சிவனாகும் என மெய்யியல் நெறி புகட்டுகிறார் பெரும்புலவர் ஔவை. வசந்த காலம் நெருங்கும் நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இப்போதே பூத்து குலுங்க தொடங்கிவிட்டன சகுரா மலர்கள். வெள்ளை இளஞ்சிவப்பு வண்ணங்களில் தென்படும் அந்த பூக்களை காண அமெரிக்கர்கள் படையெடுக்கும் காட்சிகளுடன் நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.